எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊரும் உணவும் அப்படிங்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல் செம்மொழி பூங்கால போட்டிருக்காங்க. ஜூலை 5, 6, 7ல இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. இன்னைக்கு 2வது நாள் நான் வந்திருக்கேன். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா பர்மா ஃபுட், ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஸோ உள்ள போய் அந்த ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் போறோம். ஸோ நாளைக்கு நடக்குது, நாளைக்கு சண்டே. ஸோ கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. இப்போ நம்ம உள்ள போய் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். வாங்க உள்ள போலாம். இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா போர்டுலாம் வச்சிருக்காங்க. உள்ள என்னென்ன சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாங்கலாம். ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த போர்டு இருக்கு. உள்ள என்னென்ன மெனுலாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெனுஸ் இருக்கு. பட் ஆனா இங்க ரேட்லாம் பாத்தீங்கன்னா 20ல ஆரம்பிச்சு 200ல முடிஞ்சது. ஸோ ரேட்டு அஃபோர்டபுளா தான் இருக்கு. நிறைய டிஃப்ரெண்டான இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மீன் பன்னு, மிதிவெடின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் இங்க கிரிபாத், சீனி சம்பல்னா நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, என்னன்னு தெரியல. ஸோ சாப்பிட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கார போண்டா, வெஜ் பேட்டிஸ் அப்படின்னு ஏதோ இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சிலோன் கேக், லாபாசு, தூம்பிகா, ஃபஷீதா அப்படின்னு ஏதோ ஃபுட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஆனா ரேட்டுமே இங்க அஃபோர்டபுளா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம உள்ள போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ நம்ம டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ள போய் ஃபுட்ஸ்லாம் வாங்கணும். ஸோ நம்ம டோக்கன் வாங்கிடலாம் ஃபர்ஸ்டே வாங்க. ஸோ அண்ணா எனக்கு 500 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்துருங்கண்ணா. ஆமா, 500 ரூபாய்க்கு. ஆனா இப்போ டோக்கன்லாம் இருக்குல்ல, சோ என்ன பேஸ் எப்படி டோக்கன்லாம் வாங்கணும்? இப்போ ஒரு ஃபுட்னா இதுக்கு என்ன ரேட்டோ அந்த டோக்கனா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 13 ஸ்டால் இருக்கு. ஓகே. இதுல ஒவ்வொரு ஸ்டால்லயும் டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஓலை புட்டுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி கட்லெட்டு, வாலாப்பம் அந்த மாதிரி இருக்கு. இங்க ரவி பேக்கரின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேக்கரி ஐட்டம்ஸா இருக்கும். ஜாம் பன்னு, கிரீம் பன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மியான்மார் ஐட்டத்துல அவங்களோட ஸ்பெஷல் என்ன இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காரையூர் முகாம்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க அவங்க ஏரியால என்ன டிஃப்ரெண்டா இருக்கோ அதை பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து வந்திருக்காங்க, மதுரை, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, ரெஃப்யூஜி கேம்ப்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏரியால என்ன ஸ்பெஷல் இருக்கோ ஸ்ரீலங்கால அதை இங்க கண்காட்சியா வச்சிருக்காங்க. எல்லாமே நாங்க சாப்பிட முடியாது. எது சாப்பிட்டேன்னா இந்த இது கொம்பு பன் சாப்பிட்டோம். அதே மாதிரி கொத்து நல்லா இருக்கும், கொத்து ரொட்டி நல்லா இருக்கும், சிக்கன் கொத்து நல்லா இருக்கும், ஆப்பம் நல்லா இருக்கும். நான் அது இது மூணுமே மாசி சம்பல் அது நல்லா இருந்துச்சு. நான் இப்பதான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ். இப்போ எங்கள் இலங்கையில் அப்பம், இடியப்பம், அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசி சம்பல்ன்றது எங்களுடைய ஊர்லேயே பாரம்பரியமான ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைருலாண்ட் ஒரு ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹெல்த்திக்கு நல்ல ஒரு ஜூஸ், நல்லா இருக்கும். இது லஞ்சு புக்கிங். இது ஃபிஷ்ஷு, சிக்கன், இதெல்லாம் இலங்கை சொதின்னு சொல்லுவாங்க. நல்ல இலங்கையில் சொதின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் போட்டு செய்யக்கூடிய சொதி. அது ஃபிஷ்ஷு குழம்பு எங்கள் இலங்கை முறைப்படி சமையல் செய்கிற. ஓகே, சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு டோக்கன் கொடுத்துருங்க. நான் உள்ளே போய் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஸோ நம்ம இப்போ 500க்கு டோக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ உள்ளே போய் என்னென்ன புதுசு ஐட்டம் இருக்குன்னு சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படிதான் இருக்குன்னு. வாங்க போகலாம், கமான். இங்க பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டால். இங்க நம்ம இப்ப என்னென்ன இருக்குன்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம். அக்கா, இந்த கடையில என்ன ஸ்பெஷல்? இங்க மீன் ரோல், வெஜ் ரோல், கட்லெட் இருக்குது. எள்ளு புண்ணாக்கு சிலோன ஸ்பெஷல் தான். எள்ளு புண்ணாக்கு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் தானே. சாதம் இருக்குது,
தேங்காய் சாதம், மீன் குழம்பு. தேங்காய் சாதம் மீன் குழம்பு 130 ரூபா டோக்கன் கொடுத்து நம்ம இப்போ வந்து வாங்க போறோம் சொன்னாங்கக்கா. தேங்காய் சாதம் மட்டும் வெறும் நல்லா இருக்கும். சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கும். நார்மலா நம்ம ஒயிட் ரைஸோட சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஸோ அதேதான். பட் இதில் தேங்காய் ஆட் பண்ணிருக்கிறதுனால அந்த தேங்காய் ஃப்ளேவர் இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு இந்த ஸ்டால்ல. இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கேமராமேன் அண்ணாவுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்கி திங்கிறீங்கடா மர தமிழ். வேற என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வேற என்னக்கா ஸ்பெஷலுங்க? இந்த எள்ளு பாக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகே. எள்ளு பாகு ஒண்ணு மட்டும் கிடைக்குமா டேஸ்ட் பண்றது? நம்ம இப்ப வந்து எள்ளு பாகு வந்து ட்ரை பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்போம். இது வந்து பாத்தீங்கன்னா எள்ளு பாகு. ஸோ எள்ளு பாகுன்னு சொல்றாங்க. ஏன்னா எள்ளு அப்புறம் வந்து வெள்ளம்லாம் போட்டு செஞ்சதான் இது வந்து எள்ளு பாகு இது பேர் வந்து. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்து நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம வீட்டுல எள்ளு போட்டு செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபிளேவர்ல தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா இதுல வந்து எள்ளு வெள்ளம் எல்லாம் சேர்த்திருக்காங்க. எள்ளு பாகுல எள்ளுதான் சேர்ப்பாங்க, வேற என்ன சேர்ப்பாங்கலாம் கேட்கக்கூடாது. நம்ம அடுத்த கடைக்கு போகலாம். நிறைய கடை இருக்குங்க. ஒவ்வொரு கடையில போய் ஒன்னொன்னா வாங்கி சாப்பிடுவோம். வாங்க போலாம். கிரிபாத் சம்பல்னா என்ன? தேங்காய் பால் சாதம் சம்பலா? தேங்காய் பால் சாதம் சம்பலா? இவங்க தான் வந்து இந்த சிக்னேச்சர் ஃபுட் எல்லாமே இவங்க தான் செய்யறாங்க. நான் வந்து அட்ரால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற விதமா இது வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெட் ரைஸ்ல செஞ்ச அதிரசம். ரெட் ரைஸா செஞ்சனால அது உடம்புக்கு ஹெல்த்தி. இது வந்து பயத்தம் பயிறுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுல செஞ்ச ஒரு வகையான ஸ்வீட். வெளியே பார்க்க ஹார்டா இருந்தாலுமே உள்ள வந்து அந்த மைல்டான ஸ்வீட்ஸ் அதோட சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வெஜ் காம்போல எங்க கிட்ட மாங்காய் குழம்பு இருக்கு. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை இருக்கு. இது வந்து மாசின்னு சொல்லுவாங்க. ட்ரை ஃபிஷ்ல செய்யற அவங்களோட சிக்னேச்சர். இதுக்கு சைட் டிஷ்ஷா தான் அதை வச்சு சாப்பிடுவாங்க. நீங்க ரெண்டுமே வச்சு பாருங்க. இது வந்து ரெட் ரைஸ், தேங்காய் பால் அதெல்லாம் செஞ்சு இவங்களோட சிக்னேச்சர் ஃபுட் தான். இதுக்கு இது காம்போவா அப்படிதான் இருக்கும். இது வந்து ரெட் ரைஸ் சாதம், இது வந்து சம்பல், இது மாங்காய் ஊறுகாய். ஸோ சம்பல் மட்டும் நிறைய கடைகள்ல சம்பல் இருக்கு. நம்ம இதுவரை சம்பல் சாப்பிட்டதில்ல. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வைப்போம். சூப்பர். இது எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுல எல்லாம் வந்து கூழ் காய்ச்சினா கருவாடு வந்து அம்மியில வச்சு தேங்காய் செல்லு இந்த வர மிளகா அதெல்லாம் வச்சு தட்டி தருவாங்க இல்லையா? அது ஒரு செம்ம டேஸ்டா இருக்கும் கூழோட வச்சு சாப்பிடும்போது. ஸோ அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. பட் இது இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. இதை வந்து சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரெட் ரைஸோட சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். எனக்கு அந்த காம்பினேஷன் தான் ஞாபகம் இருக்கு. நம்ம கேப்ப கூழ் வச்சு கருவாடு வச்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்க வந்து மாங்காய் ஊறுகாய் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் மாங்காய் ஊறுகாய் ஆப்வியஸ்லி. ஓகே சூப்பர். இது ஓகே. இதை வந்து ட்ரை பண்ணலாம் இங்க வந்தா. இந்த சம்பல் சாப்பிடாதவங்க அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க வந்து கண்டிப்பா இது ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு. இப்போ வந்து ரெட் ரைஸ் கொஞ்சம், சம்பல் கொஞ்சம், மாங்காய் ஊறுகாய், ஸோ மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃப்ளேவரா நல்லாவே இருக்கானா. மாங்காய் ஊறுகாய், சம்பல், அந்த ரைஸ், அந்த சிகப்பு அரிசி அந்த அந்த இது எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா தான். ஆக்சுவலி நான் வந்து சாம்பிளுக்காக வாங்கினது. பட் வாங்கும்போது நிறையவே தருவாங்க. நம்ம வந்து அடுத்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எப்படி இருக்கு அப்படின்னு. சூப்பராக இருக்கு காம்பினேஷனா இது அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த பாசிப்பயிறு உருண்டை. இப்போ என்ன பாசிப்பயிறு? பச்சைப்பயிறு. சாரி பச்சைப்பயிறு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதாவது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் வெளியே. பட் உள்ள நல்லா சாஃப்டா அந்த உள்ள ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து பச்சைப்பயிறு உருண்டை.
ஸோ இதுதான் மீன் பேட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் இருக்குது, அதாவது மீன் மிளகு அவங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி பஃப் மாதிரி இருக்குது. நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். உள்ள இருக்கு ஸ்டஃபிங். மேலே சாப்பிடும்போது பூரி டேஸ்ட்ல இருக்கு. கோதுமை மாவுல பூரி செஞ்சு சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த டேஸ்ட்ல தான் இருக்கு. இதெல்லாம் உள்ள இருக்க ஸ்டஃபிங், மீன் ஸ்டஃபிங், கிழங்கு, மீன் எல்லாம் போட்டு குக் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பப்ஸு சாப்பிடுவோம் இல்லையா, முட்டை பப்ஸு, நார்மல் வெஜ் பப்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து மீன் மட்டும் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நான் வந்து வெளியே பார்த்தேன். ஸோ வந்து இந்த பேக்கரி, அதாவது ரவி பேக்கரியில் வந்து மிதிவெடி அப்படின்ற ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க. மிதிவெடி பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. 60 ரூபாய் மிதிவெடி. ஸோ இது வந்து எதுக்குக்கா பேர் மிதிவெடி? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து சிக்கன் ப்ளஸ் எக்கு ரெண்டுமே உள்ள ஸ்டஃபின் பண்ணி வச்சுருப்பாங்க. மைதா மாவில் பண்ணியிருப்பாங்க, அதுதான். ஆமாம், ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம் இது. இது வந்து மெயினாக வந்து ரவி பேக்கரியில் மட்டும்தான் கிடைக்குது, வேற எங்கே இதுலையுமே கிடைக்காது. கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஓகே, டன். கட் பண்ணி கொடுங்க. ஸோ எக்கு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. எக்கு நம்ம கட்லெட் சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கு. சிக்கன் கட்லெட்லாம் சாப்பிடுவோம்ல, ஆனால் உள்ள வந்து எக்கு சிக்கன்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நார்மலாக நம்ம கட்லெட் சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும். பேர் மட்டும் மிதிவெடின்னு வச்சுருக்காங்க வித்தியாசமா. அக்கா இங்கே வேற என்ன ஸ்பெஷல்? வேற வந்து உங்களுக்கு ஜாம் பன் இருக்குது, க்ரீம் பன் இருக்குது, சப்ளி பன் இருக்குது, அப்புறம் கொம்பு பன் சுகரால யூஸ் பண்ணிருக்காங்க. இது டேஸ்டிங்க்கு தனியாக கிடைக்குமா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு பன். கொம்பு பன் வந்து ஃபுல்லாக மேலே வந்து சுகர் போட்டு, லேயர் மேலே சுகர் போட்டிருக்காங்க. நார்மல் பன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அது மேலே சுகர் சிரப் ஊற்றி சுகர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொம்பு பன். ஏன் கொம்பு பன் அப்படின்னா நல்லா நீளமாக இருக்கும், அதனால அது கொம்பு பன் வச்சுருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து ஃபீனிக்ஸ் கிச்சனில் இருக்கோம். இங்கே இருக்க ஒரு ஸ்டால் அது. அங்கே வந்து ரொட்டி, பருப்பு, வெள்ளைக்கறி, சம்பல், அது வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது. மூணுமே காம்பினேஷன். ரொட்டி, பருப்பு, வெள்ளைக்கறி, சம்பல். இதுதான் வந்து ரொட்டி, சம்பல், பருப்பு, வெள்ளைக்கறி. சம்பல் வந்து இங்கே வேற மாதிரி இருக்குது, சட்னி டேஸ்ட்டில் இருக்குது. இது வந்து நான் சொல்கிறேன், இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஒரு சாம்பார் வைப்பாங்க, அந்த சாம்பார் மாதிரி தான் இருக்குது. வெள்ளைக்கறின்றாங்க, கறியே இல்லையே. சாம்பார் சொல்லுங்க அக்கா. பருப்பு வெள்ளைக்கறினா நான்வெஜ் இல்லையா? ஓ, ஸ்ரீலங்கன் ஃபுட்டா? ஓ, ஆக்சுவலா கறினா அந்த ஊர்ல வந்து எல்லாமே கறியா. கத்திரிக்காய் கறி, குழம்புலாம் கறின்னு நினைக்கிறேன். நான் வந்து வெள்ளைக்கறினவும் ஏதோ கறின்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். இதை வாங்கி வேற கடைசியில பருப்பு தான் கறியா, இது தெரியாம. ஓகே, இது வந்து சம்பளோட ஓகே தான், நல்லாதான் இருக்கு. கறினா அங்க வந்து குழம்பு, வெள்ளைக்கறி கிடையாது. இது வந்து சப்பாத்தி, நார்மல் சப்பாத்தி மாதிரி இருக்கு. சப்பாத்தி, தால், இது வந்து சட்னி, அவ்வளோதான். நம்ம வந்து யாழ் உணவகம் அந்த ஸ்டாலில் தான் இருக்கும். இங்கே வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, கொக்கீஸ் அப்படின்ற ஒரு ஐட்டம் இருக்குது, அதே மாதிரி ஓட்மா அப்படின்றது. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னு நான் கிடைக்கும். குக்கீஸ்னா வந்து தேங்காய் பால், முட்டை, மைதா மாவில் வந்து செய்கிறது, நாங்களே ப்ரிப்பேர் பண்ணது. இதில் அதை புளிக்காமல் செஞ்சது, அது மாதிரி செஞ்சு அச்சு போட்டு எடுக்கணும், எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது. இப்போ அதே மாதிரி ஓட்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓட்டுமானா பச்சரிசி மாவு, சிகப்பு பச்சரிசி இருக்கும் அந்த மாவு, நாட்டுக்கோழி முட்டை, சர்க்கரை, தேங்காய் பூ எல்லாம் போட்டு தாச்சி, அதாவது வடை சட்டியில் போட்டு வறுக்கணும். வறுத்து அது 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அதாவது வேலைக்கெலாம் அவசரமாக போகிறேன்னு சொன்னால் சாப்பிட லேட் ஆச்சுன்னா இது 2 வாய் சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இது ஸ்ரீலங்கன் ஃபுட் இல்லையா? ஸ்ரீலங்கன் ஃபுட். ஆமாம், எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே இது வீட்டில் செஞ்சு வைப்பாங்க. இப்போ எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் பிள்ளைங்க போகிறேன்னு சொன்னால் அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. என்னுடைய மகள் இங்கே தான் இருக்கா, படிக்கிறாங்க. நான் பாப்பா இங்கே வரும்போது நான் செஞ்சு கொடுப்பேன். இது எப்படி ஏதாவது கலந்து சாப்பிடணும், அப்படியே எடுத்து வாயில போட்டு? அதை வந்து அப்படியே சாப்பிட்றது, கலந்தெல்லாம் சாப்பிட்றது இல்லை, அப்படியே சாப்பிட்றது. ஓகே ஓகே. இதுதான் வந்து அந்த குக்கீஸ். இது வந்து பார்க்க வந்து அச்சு முறுக்கு நம்ம இதில் இருக்குல்ல, ஸோ அச்சு முறுக்கு மாதிரி தான் இருக்கு.
ஆனால் கிறிஸ்பாக இருக்கு. அச்சு முறுக்கு இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு லைட்டா டேஸ்ட். ஓட்மா தான் வந்து நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா இது வந்து அப்படியே சாப்பிடலாமா? அவங்க ஸ்ரீலங்கால வந்து காலையில ஃபுட்டாவே இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு டேஸ்ட். ஏன்னா தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்க போல. நல்லா இருக்கு. இதுவும் இது வந்து எப்படின்னா இந்த மாவு அப்படியே எடுத்து வாயில போட்டு சாப்பிடலாம். ஸ்வீட்டா இருக்கு ஆக்சுவலா. இது சூப்பரா இருக்கு ஓட்மா. எனக்கு வந்து ஓட்மா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கம்பேரிட்டிவ்லி. இது எங்கன்னா யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா வந்து ஃபேமஸான ஃபுட்டா ரெண்டுமே வந்து. கொலக்கட்டை இது வந்து பால் கொலக்கட்டை. உண்மையாவே நல்லா ஸ்வீட்டா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. ஏன்னா நல்லா தித்திப்பா அதில் அந்த பால்லையே போட்டு அந்த மாவு அரிசி மாவுலாம் போட்டு பால்லையே நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. தேங்காய் பால். தேங்காய் பாலா? தேங்காய் பால். இது தேங்காய் பால்ல அந்த அரிசி மாவு உருண்டை போட்டு ரொம்பவே இதுவும் நல்லா ஸ்வீட்டா இருக்கு. ஸோ இதுவும் ஓட்மாவும் வந்து சூப்பருங்க. நம்ம வந்து இப்போ ஸ்பைருலினா அப்படின்ற ஸ்டால்ல இருக்கோம். இவ்வளோ நேரம் சாப்பிட்டோம் இல்லையா, நிறைய சாப்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து குழுன்னு குடிக்க போறோம். இந்த கௌசிக் கொண்டா இப்போ இந்த ஸ்பைருலினானா என்ன? ஸ்பைருலினான்றது ஒரு செல் தாவர மாதிரி. அதில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது. புரோட்டீன் கார்போஹைட்ரேட்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம டெய்லி 2 கிராம் ஸ்பைருலினா சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா வாயில வச்சவன சர்ன்னு போய் சொல்ல. ஸ்பைருலினா பார்த்தீங்கன்னா விட்டமின் சி கிடையாது, அதனால லெமன் ஆட் பண்ணியிருக்கு. அதாவது சப்புன்னு தான் எந்த பொருளில் நம்ம சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட் தான். ரோஸ் மில்க்னா ரோஸ் மில்க்கு, மோர்னா மோர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஜூஸ் சாப்பிட்டு பார்த்தீங்க, ஜூஸில் பார்த்தீங்கன்னா லெமன் அந்த மாதிரி ஆட் பண்ணால் லெமன் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் வந்து சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் பாருங்க, இது எதோட ஆட் பண்ணிருக்கீங்க? இது வந்து மேங்கோ ஃப்ளேவரில் ஆட் பண்ணி. மேங்கோ ஃப்ளேவர் இருக்கு. பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் நல்லா இருக்கு. இது நீங்க மேங்கோ ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மில்லட் ஐஸ்கிரீம். நம்ம வந்து நார்மலா ஃப்ளேவர்ஸ்ல நிறைய சாப்பிட்டுருப்போம். ஐஸ்கிரீம் மேங்கோ, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், பட்டர்ஸ்காட்ச்னு. இது வந்து மில்லட் ஐஸ்கிரீம். ஸோ மில்லட் ஐஸ்கிரீம்னா எப்படி பண்ணீங்க? மில்லட் பார்த்தீங்கன்னா சாரி, நான் மைக்கு நினைச்சேன். இதை வேகமா கொண்டு வரேன். இந்த மில்லட் ஐஸ்கிரீம் இதை சொல்லுங்க. இதை பத்தி. மில்லட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பு எடுத்து நல்லா மில்லட் பார்த்தீங்கன்னா கம்பை வந்து ஊற வச்சு அதில் பால் எடுத்து நமக்கு அதுக்கு தேவையான பால், அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இதுல டேஸ்ட் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் அந்த ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவர் இருக்கு. நம்ம வந்து ஓலை பொட்டு உணவகம் அந்த ஸ்டால்ல தான் இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தொதல் அப்புறம் சிலோன் கேக் அப்படின்ற ஒரு 2 ஐட்டம் இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தொதல்னா என்ன அப்படின்னு அக்கா கிட்ட கேட்கலாம். அக்கா தொதல்னா தொதல்னா வந்து தேங்காய் பால். நாங்கள் நிறைய தேங்காய் பால் தான் ஆட் பண்ணுறோம். சம்பாரிச்சி 1 கிலோ போட்டோம்னா தேங்காய் வந்து 25 தேங்காய் 30 தேங்காய் அப்படி தேங்காவை பொறுத்து அப்படி போடுவோம். நாட்டு சர்க்கரை சீனி போட்டு 3 மணி நேரமாக அதை எடுத்து கிண்டணும். தேங்காய் பாலில் மட்டும் நாங்கள் அந்த இதை கிண்டணும். 3 மணி நேரமாக கிண்டி அதை இறக்குற பருவத்தில் ஏலக்காய், பாசிப்பருப்பு போட்டு எடுத்து ஆற வச்சு பீஸ் வெட்டினோம்னா அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு இருக்கும். இப்போ சிலோன் கேக் இருக்கு இல்லையா? ஸோ சிலோன் கேக்குக்கும் நார்மலான கேக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? சிலோன் கேக்குக்கு வந்து நாங்கள் பாதாம் பருப்பு நிறைய ஆட் பண்ணுறோம். அது வந்து சத்து கூட தானே, அதனால் நிறைய ஆட் பண்ணுவோம். அதில் பால் வந்து சேர்த்துக்குவோம். அது மாதிரி பால் போட்டு இது சேர்த்து அது ஒரு தனி டேஸ்ட், வேறு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த தொதல் சிலோன் கேக் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கும். ஹல்வா மாதிரி தேங்காய் அல்வா அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்கள் தொதல் செய்வோம், சொல்லுவோம், தொதல் தான் சொல்லுவோம். இங்கே புரியாது இல்லை தொதல்னா என்னன்னு. அதனால நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா அல்வா அப்படின்ற மாதிரி மாற்றிருக்கோம். இங்கே உள்ள மக்களுக்காக இதை மாற்றிருக்கோம். ஸ்ரீலங்கா அல்வா இங்கே. பட் அவங்க இதில் வந்து தொதல் நல்லா இருக்கு. அந்த தேங்காயில் வந்து அல்வா செஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ அதே டேஸ்ட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. அதே மாதிரி அடுத்து சிலோன் கேக் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து முந்திரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அந்த முந்திரி ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும்.
சூப்பரா இருக்குக்கா. ஸோ சாப்பிட்டு பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். நம்ம இப்போ வந்து மியான்மர் கிச்சன்ல இருக்கோம். சாப்பிட தான் வந்திருக்கோம். மியான்மர் கிச்சன்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஷிதா, தூம்பிகா, லபாசு அப்படின்ற புரியாத வார்த்தைகளை நிறைய டிஷ்ஷெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரைஸ் ஃப்ளார், செகண்ட் லேயர் வந்து நாட்டு வெள்ளை. ஸோ தூம்பிகா அப்படின்னா என்ன அண்ணா கிட்ட கேட்பா. அண்ணா தூம்பிகானா என்னன்னா? மியான்மர் டிஷ்ஷு. இது வந்து புட்டு மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அரிசி மாவு, செகண்ட் லேயர் வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சுருப்பாங்க. வெல்லம், தேங்காய் போட்டு உள்ள ஸ்டஃபிங். அதுக்கு மேலே திரும்பி வந்து ரைஸ் ஃப்ளார் போட்டிருப்பாங்க. அதை வந்து இட்லி மாதிரி சுட்டு எடுப்பாங்க, இந்த புட்டு மாதிரி எடுப்பாங்க. அதுதான் தூம்பிகா. ஃபஷிதா வந்து தோசை போடுவாங்க மேம், அந்த மாதிரி தான். மைதா மாவு தோசை போட்டு உள்ள ஸ்டஃபிங் பண்ணி மடிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது ரெண்டு ஸ்வீட்டு. இதோட ஸ்பெஷல் இது இருக்கு, சென்னா சூப், சென்னா மசாலா, அவங்க சென்னா சூப்புன்னு சொல்லுவாங்க. இது கூட எக்கு, இது சேலட் சேர்த்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அது ஒரு சேலட் இருக்கு, லபாசு வந்து அது ஒரு வகையான சேலட். எல்லா வெஜிடபிள்ஸ், பீன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ஃபஷிதா, இது வந்து தூம்பிகா, இது வந்து சன்னா சூப். சன்னா சூப் வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ்ல வந்து சன்னா மசாலா போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஆக்சுவலா இட்லி மாதிரியா, உள்ள வந்து ஸ்டஃபிங், ஸ்வீட் ஸ்டஃபிங் இருக்கும். இது வந்து இதுவுமே வந்து தேங்காய் ஸ்டஃபிங் இருக்கு உள்ள. ஸோ இது மூணுமே வந்து இது வந்து ஸ்பைசி, இது ரெண்டுமே ஸ்வீட்டு. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது எப்படின்னா நம்ம மேகியை வந்து சன்னா மசாலா போடா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டேஸ்டோட தான் இருக்கு. இது வந்து இட்லிக்குள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சிருக்காங்க. என்னன்னா ஸ்வீட் ஸ்டஃபிங். இந்த மாதிரி ஸ்வீட் லைட் ஸ்வீட்டாக தான் இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டால லைட் ஸ்வீட்டாக இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக மைதா மாவுனாங்க. இதுதான் வந்து ஃபஷிதா, அது தூம்பிகா. ஃபஷிதா வந்து தேங்காய் பூ வச்சு ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க. இது ரொம்ப ஸ்வீட். இந்த ஃபஷிதா வந்து தேங்காய் பூ அந்த சக்கரெல்லாம் போட்டு ஸ்டஃபிங் வச்சது ஒரு மாதிரி ஓவர் ஸ்வீட்டாக இருக்கு. பட் நல்லா இருக்கு, மூணுமே நல்லா இருக்கு. ஸோ நகுலேஸ்வரி கிச்சன் அந்த ஸ்டாலில் தான் இருக்கும். இங்கே வந்து சிப்பி சோஹி அப்படின்ற ஒரு டிஷ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். சிப்பி சோஹி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உளுந்த மாவு அண்ட் அரிசி மாவில் பண்ணினது ஸ்வீட். அது அந்த ஷேப்ஸில் செய்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஓகே, இப்போ அது டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஸ்வீட் இனிப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ சிப்பி சோஹி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை, இப்போ தான் இங்கே பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும், நல்லா குஸ்பா ஸ்வீட்டாக. ஸோ இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இதில் சாப்பிடும்போது? இது உளுந்தெல்லாம் போட்டிருக்கிறதுனால போன்ஸுக்கெலாம் நல்லது, லேடிஸுக்குமே. முறுக்கு மாதிரி செஞ்சு அதில் வந்து இந்த சக்கரை சுகர் சிரப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கு. லெவேரியா அப்படின்ற ஒரு ஐட்டம் பார்த்தோம். ஸோ லெவேரியானா என்ன? லவேரியா வந்து இடியப்பம்ல சுகர் அண்ட் கோகனட் ஸ்டஃப் பண்ணுது. சுகர் கோகனட் ஸ்டஃப் பண்ணி பாயில் பண்ணி எடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து நம்ம 12 ஸ்டால் இருந்தது. 12 ஸ்டால்லையும் போய் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ அதெல்லாம் சாப்பிட்டு என்னால் நடக்க கூட முடியல. அதான் அப்படி வந்து டயர்டாகி உட்காந்துருக்கேன். நான் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா வந்து அந்த சம்பல் நல்லா இருந்தது, ரொம்பவே டேஸ்டாக ஸ்பைசியாக இருந்தது. அதே மாதிரி அப்புறம் அந்த ஒரு 12 ஸ்டால் இருந்துச்சு. 12 ஸ்டால்லையும் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிஷ் இருந்தோ அதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ நான் சாப்பிட்டதுலேயே வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த ஓட்மா சம்பல் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது, கொஞ்சம் ஸ்பைசியாக நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்பைரல்ல ஜூஸ் குடித்தோம் க்ரீன் கலரில். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஐஸ்கிரீம், மில்லட் ஐஸ்கிரீமே சூப்பராக இருந்தது ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்த மியான்மர் கிச்சனில் வந்து சாப்பிட்டோமே ஃபாஷிதா, தூம்பிகா, அதுவுமே வந்து ஸ்வீட்டாக நல்லா இருந்தது. ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன் அந்த தேங்காய் சாதம், அந்த சிக்கன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிடும்போது. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சாப்பிட்டு பயங்கர டயர்டாக அப்படி உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில்.